எந்த ஒரு முடிவெடுக்கும் போதும் தேர்ட் பார்ட்டி இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். என்ன ரீசன்? அது தப்பாச்சுன்னா அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். அதனாலதான். இவ இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கா, நீ எதுவுமே பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன செழியன் இது? காயத்ரி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஏன் இதை ஈகோவா எடுத்துக்கிற? நம்ம பிசினஸ்க்காக காயத்ரி பேசுறா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு தான் புரியல செழியா. நான் என்ன தேர்ட் பர்சனா? கம்பெனி சீக்ரெட்ட பேசும்போது என்ன நம்பாம இப்படி வெளியில அனுப்புறதுக்கு? நம்பாம உன்னை வெளியே போக சொல்லல. பிசினஸ் விஷயத்துல ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி. நாளைக்கு நீயே பிசினஸ் சம்பந்தமா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா சொல்றேன்னா அப்போ நீ காயத்ரியை வெளியே போக சொல்லலாம். காயத்ரி, அப்ப நீ என்ன தப்பா எடுத்துப்பியா? இல்ல சார், தப்பால எடுத்துக்க மாட்டேன். காயத்ரி சொன்னது கேட்டுச்சா? சோ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் போ ரேஷ்மா. காயத்ரி கிட்ட தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டா, இவ வேற வெளியே போயும் வச்ச கண்ணு வாங்காம நம்மளையே பார்த்துட்டு இருக்காளே.